ஆத்தா இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. ஒரு அமைச்சர் பேசினார். யார் சார்? அவர் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை உருவோம் என்று சொன்னாரே. இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன். இப்பொழுது அவர் எங்கே இருக்கார் என்று சொன்னார். கேட்டார். உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன். பத்திரிகை ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன். நான் சொன்ன பதில் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அவர் யாரும் அவரை அசைக்க முடியாது என்று சொன்னார். நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக் கொள்வது, நாம் அனைவரும் அவர் கூட சேர்ந்து பயணிப்போம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக அமைக்கிறேன். ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். வந்துட்டாயா வந்துட்டாயா. ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. உன் சிரிப்புக்கு முன்னால நான் செதஞ்சு போயிட்டேன். இங்கே நாம் வந்தவுடன் இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? தம்பி அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் எல்லாம் ஒரு செங்கோலை கொண்டு தந்தார்கள். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? நான் ஏற்கனவே முதல் கூட்டத்தில் சொன்னேன். என்ன போக்கு போக்கு? எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? எந்த செங்கோலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற வெட்கக்கேடானவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் அடையாளமாக இருந்த செங்கோலை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான், அவனை நம்பாத. ஆனால் நாம் ஒரு சபதம் ஏற்போம். எப்படி இங்கே செங்கோல் அளிக்கப்பட்டதோ தமிழகத்தில் வெற்றி பெற்று வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சட்டமன்றத்தில் அமரும் பொழுது சூத்து மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ். அதே செங்கோல் தமிழக சட்டமன்றத்தை அலங்கரிக்கும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அதை வந்து நிறுவுவார். கட்டசி மோள சுட்ட குத்தி தோசமா இருந்துகிட்டு தாய் இல்லாத புள்ள மாதிரி எப்ப பார்த்தாலும் தலையில அடிக்கிறார். சுதந்திர போராட்டத்தின் போது நம் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்தியா எமதே என்று அறிவித்தார்கள். இன்று பிரகடனப்படுத்துகிறோம், தமிழகம் எங்களுடையது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். தமிழகம் எங்களுக்கானது, தமிழகத்திற்கு நாங்கள் சொந்தம் கொண்டாடுவோம். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. உடனே கேட்பார்கள், கூட்டணி தானே, எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? அரசியல் பங்கு இருக்கிறதா, ஆட்சியில் பங்கு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி. இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும்ல. உடனே குழப்பத்தில் வேண்டுமென்றே இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைந்து விட்டதே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், பயந்து கொண்டிருந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இவன் மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? நான் சொல்கிறேன், அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று உறுதியா உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? டேய், இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. அதனால் தானே அந்த கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், குளத்தில் தாமரை வட்ட இலையோடு வளரும். இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா? யாரா நீ? தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு மலரும். என்னடி ஆளாருக்கு மாத்தி மாத்தி குழப்பறீங்க? நிறுத்துங்க. உங்க பாட்டுல குத்தா இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. சாச்சா எந்திரிச்சு போடா. தாமரை மலரும், அதுதான் நமக்கு முக்கியம். அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். ஏன் இங்கே பேசிய தலைவர்கள் பலவற்றை சொன்னார்கள். இவங்க எல்லாம் ஜிம்ல என் கூட ஒர்க் அவுட் பண்றவங்க.
ஒரே குறிக்கோள், திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? செருப்பு பிஞ்சு போயிரும், யூ நோ. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு காரணத்திற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. தெலுங்கானாவில் ஒரு இளம் மருத்துவர் நடு இரவில் பலாத்காரம் செய்யப்பட்டார். அந்த குடும்பமே வெலவெலத்து போனது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. அந்த நேரத்துல தெலுங்கானா ஆளுநரா இருந்தது நீ. டிஎம்கே கவர்மெண்ட் அங்க வந்து ரேப் பண்ணிட்டு போச்சு. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. ஆளுநர் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிற்கு போவது வழிமுறை கிடையாது. அந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்கிறேன். அதானே ஒரு நாட்டோட குடிமகனுடைய கடமை. எனது பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்கிறார்கள், இல்லை நீங்கள் ஆளுநர் அங்கே போக முடியாது என்று சொல்கிறார்கள். சரி சொல்லிதான் தொலைய. இல்லை, பாதிக்கப்பட்டவர் ஒரு பெண், நான் ஒரு பெண் ஆளுநர், அவர்கள் வீட்டிற்கு போயே ஆவேன். முடிந்தால் பாதுகாப்பை கொடுங்கள், இல்லை என்றால் நான் செல்கிறேன் என்று சென்றேன். கூப்புரா சாலமன் பாப்பையாவை பட்டிமன்றம் வச்சு பைசல் பண்ணிரும். அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் அலறுவதை பார்த்தேன். எந்த ஒரு அரசும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லையோ, அந்த அரசு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அன்று முடிவெடுத்தேன். கேசிஆர் வீட்டிற்கு சென்றார். அறிவிட்ட போது என்ன சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க ராஸ்கல், ஐயோ. அதே போல்தான் நான் இப்பொழுது சொல்கிறேன், ஒரு பெண்ணாக அண்ணன் பொன்முடி அவர்களே, எவ்வளவு கேவலமாக உங்களால் பெண்களை பற்றி பேச முடியும் என்றால் உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு அழுக்கு இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு அழுக்கு இருக்கும். டபுள் டக நாராயணா, பல்லே ஆலியா நீ. நாக்கில் இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் வர முடியும் என்றால், ஆக எதற்காகவும் இல்லை என்றாலும் பெண்களை நீங்கள் கேவலமாக பேசுவதனாலும் இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தி, ஆக்சிடென்ட் ஆயிரும். அண்ணா பல்கலைக்கழக போண்டத்தில் கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலையில் இன்று ஒரு சபதம் ஏற்போம். பெண்களுக்கு எதிரான இந்த ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சி, பெண்களின் வாக்குகளாலேயே வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை நாம் சபதமாகவே இன்று ஏற்க வேண்டும். சரி அண்ணன் பிர்லி என்ற பிரசங்கம் பண்ணாரு. நான் உள்ளே வரும்போது பார்த்தேன், நாங்கெல்லாம் சொல்லாம எல்லாரும் மஞ்சப்படம் கட்டியிருந்தோம். யாரும் சொல்லி வைத்துக் கொள்ளவில்லை. ஒன்றாக எல்லோரும் மஞ்சப்படம். அந்த ஆளு சொல்றது உண்மையா? எங்கள் ஊரில் மஞ்சள் யார் கட்டியிருப்பார் தெரியுமா? காளி கட்டியிருப்பாள். ஏன் அப்படி புழுகனி பள்ளிக்கு பிறந்தவன தீயவனை காலில் போட்டு மிதித்து விட்டு சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற காளிதான் மஞ்சளில் இருப்பார். புழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். மஞ்சள் துண்டு போட்ட கலைஞர் வெற்றி பெற்றார். இங்கே மஞ்சள் புடவை கட்டி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பதை முதல் கூட்டத்திலேயே நிரூபணமாகி இருக்கிறது. அப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் தமிழகம் என்றால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்பதும். யாரா நீ? யாரு? யார கேக்குறான்? டேய் லூசு, உன்னதான் கேக்குறேன். மச்சான் ஐஎம் ஒரு பார்த்தா போடா. தமிழை என்றால் நாம் பேசக்கூடாது என்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம் பிச்சு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.